ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வரைக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் இன்று முக்கிய தீர்ப்பு. அரசியல் பிரமுகர்கள் மீது 6 ஆண்டுகளில் 132 வழக்குகள் பதிவு. ஒரே ஒரு வழக்கில் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படை படகு மோதி மாயமான தமிழக மீனவர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதி உதவி. 5 நாட்களாக தேடியும் மீனவர் ராமச்சந்திரன் உடல் கிடைக்காததால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட 13 தமிழக மீனவர்கள் விடுதலை. 2 விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு தலா 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் இன்று அமைதி பேரணி. வயநாட்டில் உலகத்தரத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி. கேரள அரசு ஊழியர்கள் 5% ஊதியத்தை பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்க முன்வந்துள்ளதாக தகவல். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் படியாதல் மக்கள் பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகுகள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். வேலூர் மாநகராட்சியில் மந்தவதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளால் மக்கள் அவதி. வசந்தபுரம், KKR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தெருக்களில் சேரும் சகதியுமாக மாறியதால் கடும் பாதிப்பு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உதகை மலை ரயில் சேவை வரும் 15ஆம் தேதி வரை ரத்து. ரயில் பாதையில் மறுசீரமைப்பு பணிகள் முடியாதால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரயில்வே துறை. சென்னை IITக்கு ரூ. 228 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த முன்னாள் மாணவர் கிருஷ்ணா சிவகுலா. நன்கொடை வழங்கியதை கௌரவிக்கும் விதமாக புதிய கட்டடத்திற்கு கிருஷ்ணா சிவகுலாவின் பெயர் சூட்டல். பிரபலமாகவே எடப்பாடி காவல் நிலையம் மீது இளைஞர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். கைதான இளைஞர் ஆதித்யாவிடம் விசாரணை நடத்திய பின்பு சேலம் SP அருண் கபிலன் விளக்கம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையொட்டி உத்தவ் தாக்கரே டெல்லி பயணம். ராகுல் காந்தி, கார்கே, சரத்பவார் உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேச்சு. மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை வந்த வங்களாதேச தம்பதி நாடு திரும்ப முடியாமல் தவிப்பு. இந்தியா வங்களாதேசம் இடையேயான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் அவதி. ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ். போர் விமானங்கள் மூலம் லெபனானை அச்சுறுத்திய இஸ்ரேல். போர் விமானங்களின் அதீத சத்தத்தால் பொதுமக்கள் அச்சம். ஜெர்மனிக்கு எதிரான ஒலிம்பிக் ஹாக்கி அரையிறுதியில் இந்திய அணி போராடி தோல்வி. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா ஸ்பெயின் அணிகள் நாளை மோதல். 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பலப்பரீட்சை. ஒருநாள் கிரிக்கெட் தொடரை சமன் செய்ய வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். கியூபா வீராங்கனை வீழ்த்தி இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கத்தை உறுதி செய்த வினேஷ் போகத் தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையுடன் இன்று பலப்பரீட்சை. ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் சாதனை. சர்வதேச போட்டிகளில் தோல்வியே கண்டிராத ஜப்பான் வீராங்கனை வீழ்த்தி அபாரம். சொந்த நாடே உதறித்தள்ளிய வினேஷ் போகத் இன்று உலகையே ஆளப்போகிறார். தெருக்களில் தரதரவென்று இழுத்துச் சென்றது இவரைத்தான் என மல்யுத்த வீரர் மஜ்ரங் புனியா ஆதங்கம். வலியை அனுபவித்து வந்த வினேஷ் போகத் பதக்கம் வெல்ல வேண்டும். இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா வாழ்த்து. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.85 1 லிட்டர் டீசல் $92.34 விற்பனையாகிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆவண தங்கம் ₹560 அதிகரித்து 51,760 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 87 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.